இன்றைக்கு அவர்கள் சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சட்டப்பேரவை வாயிலின் முன்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டம் குறித்து உங்களுடைய கருத்து திரு ராதாகிருஷ்ணன்? இது சட்டமன்றத்தினுடைய ரூல்ஸுக்கு உட்பட்டு தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் சபாநாயகர். அதாவது இப்படி ஒரு சர்ச்சை முன்னாடியே எழுந்த தருணத்தில், அதாவது காளிமுத்து ஸ்பீக்கரா இருந்த சமயத்தில், அதிமுக அதிகாரத்தில் இருந்த அந்த தருணத்தில் காளிமுத்துவனுடைய ரூலிங் என்னன்னா, அதாவது அசம்பிளியும் அதன் அருகாமையில் இருக்கும் அந்த கட்டிடத்தை ஒட்டியுள்ள எல்லா இடமும் அசம்பிளி தான் என்ற ஒரு ரூலிங்கை கொடுத்தார். அதை பிறகு வந்த திமுகவினுடைய ஸ்பீக்கர் மாற்றவில்லை, இல்லைனால் அதுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கவில்லை. அந்த ஒரு சூழ்நிலையில் இப்ப அந்த வளாகமே சட்டசபை என்ற ஒரு ரூலிங் இருக்கும் அந்த பட்சத்தில் நிச்சயமாக இவங்க தங்களுடைய அறைக்கு செல்ல மறுப்பது ஸ்பீக்கருடைய ரூலிங் பிரகாரம் சரிதான். இவர்களுடைய போராட்டம் தான் தவறானது என்று நான் கருதுகிறேன்.